என்ன ரேட் சொன்னார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு? 2100. நாங்கள் வந்து 2400 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணோங்க சார். 2100க்கு அவர் சொல்கிற மாதிரி இந்த செப்டிக் டேங்கு, சம்பு, அப்புறம் இன்டீரியரு, ஸ்டீல் டோரு இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. எங்களுக்கு எல்லாத்துமே எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ எப்படின்னா அந்த படிக்கட்டு எஸ்எஸ் ரெயிலிங் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு அதுலையும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும். இந்த யூபிஎஸ்சி இதுக்கும் எக்ஸ்ட்ரா, இந்த இது எக்ஸ்ட்ரா, அது எக்ஸ்ட்ரா, அந்த கிரானைட் எக்ஸ்ட்ராங்க சார். எங்கெங்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எல்லா கிரானைட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50,000 வாங்கியிருக்காரு. அவரை வந்து எல்லா பக்கம் சொன்னாருங்க சார், எங்கே சுவிட்ச் வேணும் அவரே எல்லாமே இது பண்ணிட்டாருங்க சார். ஓகே. லாஸ்ட் என்ன சொன்னாருங்க சார், உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு 32,000 பில் போட்டிருக்காருங்க சார். எலிவேஷன்லாம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டாக இருக்கலாம், எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லைங்க சார். இப்போ எலிவேஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆமாங்க சார், 88,000 கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு எக்ஸ்ட்ரா 88,000 கொடுத்துருக்கீங்க. இப்போ சீலிங் வரைக்கும் ஓட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, 7 அடி வரைக்கும் தான் பண்ணுவோம். இல்லைங்க சார், சீலிங் சீலிங்களுக்கு போட்டு 1400 7 அடி தான். ஆமாம். இது அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர் போட்டிருக்கீங்க. இப்போ 2 டோர் மட்டும் நான் பண்ணி கொடுத்துருவோம் சார். அவுட்டர்லேருந்து வெளியே போகிறது, அவுட்டோர்ல வெளியே எந்த டோர் வருதோ அது வந்து 2 டோர் நாங்கள் பண்ணி உங்க பட்ஜெட்ல. ஆமாம் சார். ஆமாம். இப்போ ஸ்டீல் டோர் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அது வந்து என்னன்னாங்க சார், ஸ்கொயர் ஃபீட் ரேட்லையா இல்லை சார், அது தனியாக எக்ஸ்ட்ரா. இந்த ஸ்டீல் டோரோட ரேட் 78,000 எனக்கு பில் பண்ணி 80,000 பில் பண்ணியிருந்தாருங்க சார். ஓகே ஓகே. ஆனால் நாங்கள் ஈரோடில் போய் விசாரிச்சது இல்லைங்க சார், இதோட அதிகபட்ச ரேட்டே 60,000 தாங்க சார். இதே மாடல், இதே ரேட்டு, இதே இது எல்லாமே சார். ஒரு மெட்டீரியல் குவாலிட்டிலாம் சொன்னார்ல, ஆமாம். அந்த ஸ்டீல் தான் போட்டாரா, அந்த ஸ்டிமெண்ட் தான் போட்டாரா? ஆமாம், நான் கூட இருந்ததா பார்த்துட்டு இருந்தேன். அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாதுங்க. ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி எல்லாமே எந்த இஷ்யூ இல்லை. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாங்க சார், ஒரு எப்படி ஃபினிஷிங் பண்ணணும்னு பண்ணலைங்க சார் அவங்க. பாத்ரூம் இது வந்து கான்கிரீட்டோட நிற்கிது. ஆமாங்க சார், பூசில் இது அப்படியே அன்னிவன் பண்ணிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து கிரானைட் மேலே இருக்கிற சிமெண்ட் இல்லை, ஆஹா, அது கிரானைட் பத்தாம போய் சிமெண்ட்டை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிரானைட்ல இல்லை, எல்லாத்துலயும் இருக்குங்க சார். ஆமாம், இங்கே பாருங்க சார், அது இந்த இதில் இதுதாங்க ஃபுல்லாகவே வந்துருச்சு. இது பேத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த நிலவே பேத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் இது ஃபினிஷிங் வந்து சரியில்லை. டைல்ஸ் ஒட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க ஒட்டுனாங்க இதை சும்மா அப்போதைக்கு. நீங்கள் எதுவும் விசாரிச்சு தான் பண்ணீங்களா? உங்களோட சேனல்லேயே அவரது பார்த்துருந்தேன். அப்புறம் இவரோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல கட்டியிருந்தாரு. ஸோ அங்கே போயிட்டு நான் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்க கட்டின பில்டிங் ஓனர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தப்பு பூரா அவரதை விட என்னோட தான் சார் அதிகம். நான் எதையுமே கேள்வி கேட்கலைங்க சார் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கைங்க சார் எனக்கு அவர் மேலே. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்பு நம்மனால ஒரு 4 பேர் தெரிஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏன்னா டெய்லி நைட் தூங்க முடியலைங்க சார். ஓகே ஓகே. அவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 வீடு பார்க்க போகிறோம். 2 வீட்டுடைய கஸ்டமரும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருந்தது பில்டர்கிட்ட அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வீடு 2400 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாக வாங்குறவங்க நல்லா பண்ணுவாங்க, அதிகமாக வாங்குறவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. 2 ரேட்டில் பண்ணுறவங்களுமே நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க, சரியாக பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. 2 இதுலேயுமே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2100 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணி என்ன குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு வீட்டை கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேரையும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரையும் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷன் சார். சிரஞ்சீவி கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் ஈரோட்டில் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பிளாட்டுங்க சார். 25x45 டைமென்ஷனில் இருக்குங்க. டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2080 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க சார். டோட்டல் பில்டப் ஏரியா நம்ம பண்ணது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 ருபீஸுக்கு ஃபைனல் கோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்டீல் டோராக இருக்கட்டும், இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் போகிற வால்டைலாக இருக்கட்டும், செப்டி டேங்க் சம்பாக இருக்கட்டும், காம்பவுண்டாக இருக்கட்டும், எலிவேஷன் டிசைனாக இருக்கட்டும். எலிவேஷனில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டாக இருக்கலாம், எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லைங்க சார். எல்லாமே 2080 இன்க்ளூட் ஆகி தான் எல்லாமே பண்ணியிருக்கு. ஓகே. அதுலேயே அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே இது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கீங்க, எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லைங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த எலிவேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க்லேயே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஆமாங்க சார். அதனால அது இன்க்ளூட். ஆமாங்க சார். சிவில் ஒர்க் வேறு ஏதாவது சேர்ந்து வந்ததுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சார். மெட்டீரியல் கிளாடிங் ஸ்டோனோ, டைலோ, ஃப்ளோட்டட் பேனலாக இருக்கட்டும், அந்த மாதிரி எலிவேஷன்ஸை வந்து அவங்க போகும்போது அது எக்ஸ்ட்ரா வரலாம் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் வந்துருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டஃபன் கிளாஸ் எல்லாமே இன்க்ளூட் தான் சார். அதெல்லாம் இன்க்ளூட் தான். ஓகே, உள்ளே போயிடலாமா? இது பார்க்கிங் ஏரியா இல்லைங்களா?
ஆமாம் சார், பார்க்கிங் ஏரியாவுங்க. இது கம்ப்ளீட்டாகவே இன்க்ளூட் பண்ணி தான் சார் பண்ணியிருக்கோம். இந்த இது டைல் எல்லாம் சீலிங் வரைக்கும் ஒட்டிருக்கு. எல்லாமே சீலிங் வரைக்கும் சார். சுத்திங்க வாலே தெரியல. வலையே தெரியும் சார். இது ஃபுல்லாகவே ஏரியா பார்க்கிங் ஏரியா சின்னதாக சார் இருக்குது. அதனால வந்து இது இன்க்ளூட் ஃபுல்லா ஒட்டி கொடுத்துட்டீங்க எல்லாமே ஸ்கொயர் பண்ணிட்டோம் ஃபீட்லயே. சார். பண்ணிட்டேன் சார். இது சும்மா காமன் பாத்ரூமா? காமன் பாத்ரூம் சார். அதாவது Okay, வெளியே போயிட்டு okay. வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு காமன் ஓகேங்க. பாத்ரூம். இது ஸ்டீல் டோரு. ஸ்டீல் டோருங்க சார். இது வந்து நார்மல் ஸ்டீல் டோர் இல்ல, கொஞ்சம் லக்ஸரி ஸ்டீல் டோர் தான். ஆமாங்க சார். ஆமாம், இது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சார். இது இன்க்ளூட். இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே ஓகே. நாட் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் வாங்கியிருக்கேன் சார். அந்த 6x4 டைலுங்க சார் இது. ஓகே ஓகே. உங்க இதுல 4x2 டைல் வரும். 4x2 டைல் தான் போடுவோம் சார். பெரிய டைலா போட்டதால அதுக்கான காஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்திருக்கு. கஸ்டமர் எக்ஸ்ட்ரா. மத்தபடி எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான். மற்றபடி எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் சார். ஓகே. இப்போ இங்க இன்டீரியரும் பண்ணிருக்கீங்க. டிவி யூனிட். ஆமாங்க சார். அது மட்டும் இல்ல, வால் ஃபுல்லாவே. வால் ஃபுல்லாவே. ஆமா. இது உங்களுக்கு பெயிண்டிங் காஸ்ட் குறைஞ்சிரும்ல? பண்ண காஸ்ட் மாட்டல. குறையும் தான். இருந்தாலும் இன்டீரியர் வரும்போது காசு அதுல அதிகமாக்க தானே பாப்பாங்க. இல்லைங்க சார். நீங்க அதுல பேனல் தான். நார்மல் ஃப்ளோட்டல் பேனல் பண்ணிட்டு இது எல்லாமே யூபிவிசி. யூபிவிசி பாலிவுட். பாலிவுட் அப்படின்ற கம்பெனி. பாலிவுட் பிராண்டோடது. ஓகே ஓகே. அந்த இன்டீரியர் இதுல பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஆமா. ஓகே. இது இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்களே, இது வந்து? இல்லைங்க சார், எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இந்த பூஜை ரூம் இப்போ இது உள்ள சிவில் ஒர்க்ல முடிச்சிட்டு மேல டோர் மட்டும். டோர் மட்டும் WPVC மெட்டீரியல்ஸ். WPVC மெட்டீரியல்ஸ். இந்த CNC கட்டிங். ஆமாங்க சார். இதெல்லாம் டோர். மேல டோர். ஓகே. இது வந்து டைனிங்கா? ஆமாங்க சார். ஆமாங்க. டைனிங். இது கிச்சன். ஆமா, டைனிங் கிச்சன். 10x10 சார் டைனிங். கிச்சன் பாத்தீங்கன்னா அதே 11x10 வருங்க சார். ஓகே. இங்க வந்து சிவில் ஒர்க்ல கபோர்டு, மேல டோர் மட்டும். டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளார கபோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடப்பாக்கள் நம்ம பண்ணிட்டுங்க. டோரை வந்து நம்ம மூடி கொடுத்துட்டேங்க. அவங்க PVCல மூடி கொடுத்து. இது பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸா? யூட்டிலிட்டி ஸ்பேஸ் செட் பேக் ஏரியா தான் சார். செட் பேக் ஏரியா. செட் பேக் தான் இருக்கு. இந்த பக்கம் செட் பேக் ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு பில்டிங்கே உள்ள தள்ளி இருக்கும் சார். ஒரு 2 ஃபீட் உள்ள தள்ளி தான் கட்டியிருப்போம். 2 ஃபீட் உள்ள தள்ளி தான் உங்களுக்கு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல செட் பேக் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. இது அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் போட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். எதுக்காக? சேஃப்டிக்காக. இல்ல, நம்ம டோர் போட்டாலுமே வெளியே நாங்க வந்து கிரில் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால இப்போ 2 டோர் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். அவுட்டர்ல இருந்து வெளியே போறது. அவுட்டோர்ல வெளியே எந்த டோர் வருதோ அது வந்து ரெண்டு டோர் நாங்க பண்ணி. உங்க பட்ஜெட்ல? ஆமா சார். ஆமா. ஓகே. இது வந்து கிச்சன். ஆமா, கிச்சன் செமி மாடலர் தான் சார். செமி மாடலர் தான். ஃபுல்லி மாடலர் இல்ல. ஃபுல்லி மாடலர். இது சிவில் ஒர்க்ல பண்ணிட்டு மேல சிவில் ஒர்க்ல பண்ணிட்டு கிரானைட். உள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிரானைட்டா? கிரானைட் தான் சார். கம்ப்ளீட் கிரானைட் தான். சிங்க் நம்ம எஸ்எஸ்லாம் போடுறது இல்லைங்க சார். கிரானைட் தான். அது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் சார். இந்த சைஸ் மட்டும் தான் பண்ணுவோம். 3x2. நல்ல பெரிய சைஸ். இந்த ரேட்டுக்கு SS போட்டா எதுக்கு சார்? இதுல SS வருமா? உங்களுக்கு இதோட கம்மியா தான் வரும். SS போனா எனக்கு தான் பெனிஃபிட். நீங்க SS போக மாட்டீங்க. அப்படியே? ஆமா, இதுக்கு அதிகமா தான் வரும் எங்களுக்கு. இது அதிகமான ரேட் தான் வருமா? ஆமா. ஓகே ஓகே. சரிங்க. இப்போ வந்து கிச்சனை வந்து இன்டீரியர் வந்து அந்த ரேட்ல பண்றீங்க. ஆமாங்க சார். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 ட்ரா 4 இது அதெல்லாம் ட்ரா அதிகமா கேட்டாங்கன்னா பண்ண முடியாது. அக்சஸரீஸ் பண்ண முடியாதுங்க சார். ரொம்ப அதிகமா கேட்டா பண்ண முடியாதுங்க. ஒரு பேசிக் அக்சஸரீஸ் பண்ணலாம் சார். இப்போ இந்த ட்ரே எல்லாம் பாத்தீங்கன்னா கிளைண்ட் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்குங்க. இப்போ ஜாக்வார் ட்ரே தான் வேணும்னு கேட்டா அப்படிங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு மட்டும் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி மெட்டீரியலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா. ஆமாங்க சார். ஆமா. ஓகே. இது மட்டும் எக்ஸ்ட்ரா. மத்தபடி டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணா அதெல்லாம் உள்ளே வந்துரும். மேல லாஃப்ட் எல்லாம் டோர் போட்டு. ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாங்க சார். இது அப்படியே கிச்சன் ஸ்டோர் ரூமா கொண்டாந்துட்டேங்க சார். அவ்வளவுதான். ஆனா ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கு கீழே இங்க கடப்பா ஸ்லாப் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டீங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆமா. இது வந்து உள்ள ஹாலுக்கு இருக்கக்கூடிய இருக்கிற ஸ்டேர் கேஸ். கீழ இருக்க பாட்டம் வந்து ஏன்னா ஹாலுக்குள்ள அது இப்ப எம்டி ஏரியாவா தான் இருக்கும். சோ கிச்சன்ல ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹாலுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஏரியா தான். இது அப்படியே கிச்சனுக்கு போனால் கிச்சனுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஒரே டோரா போடாமல் தனித்தனியாக போட்டிருக்கீங்க. தனித்தனியாக போட்டுருக்கீங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே. இது கிச்சன் டைலுமே வந்து சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்கு. ஆமாங்க சார். 2 வால். ஆமாங்க சார். ஆமாங்க சார். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் இன்டீரியர். ஆமாங்க சார். கிளாடிங் ஒர்க். இது கிளைண்ட் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதெல்லாம் அந்த ரேட்டுக்குள்ள தான். ஆமாம் ஆமாம். இது விண்டோஸ் எல்லாமே UPVC ஓப்பனிங் விண்டோஸ். விண்டோஸ் எல்லாம் UPVC. ஆமா, ஹாலுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் பெரிய விண்டோ கொடுப்போம் சார். பெரிய விண்டோ கொடுப்பீங்க. மத்ததெல்லாம் ஸ்லைடிங். இல்ல, எல்லாமே ஓபன் தான். எல்லாமே ஓபன். எல்லாம் ஓபன் தான். ஓகே ஓகே. இந்த ஃபால் சீலிங் டிசைன் இதெல்லாம் இல்ல இன்க்ளூட் தான் சார். அதெல்லாம் இன்க்ளூட் தான். ஓகே. இது வந்து நார்மல் டிசைன். ஆமா ஆமா. நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா செலவு வைக்கிற மாதிரி கேட்டிங்கனா அது பண்ண முடியாது. ஆமா. சரி. பெட்ரூம் டோர் எல்லாமே ரெடிமேட் தான்ல? ரெடிமேட் தான். எல்லாம் பிளாஸ்டர் சார். ஓகே. இது ஒரு பெட்ரூம். கீழ பெட்ரூம். ஆமாங்க. இதே மாதிரி மேல 2 பெட்ரூம். மேல 2 பெட்ரூம் இருக்கு. மேல ஒரு பெட்ரூம் பிளஸ் ஒரு தியேட்டர் ரூம் இருக்கு.
ஓகே. ஒரு தியேட்டர் அவங்க கிளைண்ட்ஸுக்கு யூசேஜ் ஓகே, ஆகும்போது ஓகே. தியேட்டர் அப்போ அது பெட்ரூம் மாதிரி தான். 3 பிஹெச்கே மாதிரி. 3 பிஹெச்கே மாதிரி தான் சார். 3 ஓகே. பிஹெச்கே மாதிரி. இங்கேயும் சிவில் ஒர்க்ல பண்ணிட்டு டோர் மட்டும். டோர் மட்டும். இது பெரிய விண்டோவாவே கொடுத்துருக்கு. ஆனா எலிவேஷன் சைடு இருக்கிறதால எலிவேஷன் சைடு இருக்கனால இது விண்டோ கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கேன். உட்டன் கலர்ல இருக்கு. இது ஒண்ணு மட்டும் விண்டோ கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. இது இப்பதான் எனாமல் பண்ணாங்க சார். அதுவும் யூபிவிசி தான். இது யூபிவிசி தான். ஆனா உட்டன் வால் கலர்ல இருக்கும். இது ஒண்ணு மட்டும், ரெண்டு மட்டும் எலிவேஷனுக்காக பண்ணிருக்காங்க. இது இது கபோர்டு தான் சார். நாம இந்த பிவிசி கபோர்டு, யூபிவிசி கபோர்டு தான். யூபிவிசி தான். யூபிவிசி தான். அது சிவில் ஒர்க் இல்ல. சிவில் ஒர்க் இல்ல. அதே மாதிரி இதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஆமா. ஃபுல்லா ஸ்டோரேஜ் இருக்கு. சோ இதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் கிளையன்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாசரிஸ் அவங்க தேவையான இதெல்லாம் நாம பண்ணிட்டோம் சார். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வரக்கூடிய அந்த தேவையானது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. செல்ஃபுக்கு வர்ற அந்த டோர்லாம் நீங்க பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராவா எனக்கு இது வேணும் கேட்டதால அது எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்கு. கிளைம் பே பண்ணி வாங்கிருக்காங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி எல்லா ரூம்லயும் பண்ணிருக்கீங்க. எல்லா ரூம்லயும் எல்லா ரூம் பண்ணிருக்கு. ஓகே. அதே மாதிரி சுவிட்சஸ் இந்த இது எல்லாமே லிசா. ஆமாங்க சார். ஆமா. லிசா பிராண்ட். ஆமாங்க சார். இது மேல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளேட் போட்டிருக்கீங்க. ஆமாங்க சார். நார்மல் பிளாஸ்டிக் போடல. ஆமாங்க சார். ஆமா. இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமே. ஆனா இல்லைங்க சார். இது ஆமா லிசா பிராண்ட்ல மட்டும் பண்ணா இந்த லிசா பிராண்ட்ல பண்ணீங்கன்னா இந்த பட்ஜெட்ல பண்ண முடியும். ஆமா சார். நீங்க லெக்ராண்ட் ஆங்கர் ரோமால போட்டு கிளாஸ் டஃபன் கிளாஸ் பிளேட்லாம் போனீங்கன்னா முடியாது. ஓகே. பாத்ரூம்லயே வால் டைல் எல்லாம் 4x2 சீலிங் வரைக்கும். ஆமாங்க சார். ஆமா. 2x2 கீழ ஃப்ளோரிங்ல எல்லாம் 2x2. இப்போ சீலிங் வரைக்கும் ஓட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை 7 அடி வரைக்கும் தான் பண்ணுவோம். இல்லைங்க சார். சீலிங் ஓட்டுறது 2 பாத்ரூம் பண்ணிருக்கேன் சார். நம்மளோட பிரைஸ்ல 2 பாத்ரூம் பண்ண முடியுங்க சார். இதே மாதிரி எல்லாமே சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா பண்ண முடியுங்க. கீழே எபாக்சி போட்டுருவீங்களா? எபாக்சி ஃபுல்லா பண்ணிருக்கீங்க சார். கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃபிங் மேல பண்ணிருக்கீங்க, எபாக்சி கீழ பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல அதாவது வந்து நம்ம பட்ஜெட்ல வால் மிக்சர் மட்டும் பண்ணலாங்க சார். வால் மிக்சர் பேரிவேர் வால் மிக்சர் மட்டும் தான் பேரிவேர்ங்க. மித்தது எல்லாமே கிராவிட்டில பண்ணுவோம். கிராவிட்டில பண்ணிருக்கேன். கிராவிட்டி ஸ்பெசிஃபிக்கா இந்த வீட்டுக்கு மட்டும் சாக்லேட் ஃபிளேவர் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. சாக்லேட் அது மாடல் பேர் சொல்லுவாங்க. கிராவிட்டில சாக்லேட் சொல்லுவாங்க. இது எல்லாமே சைடுல வருது. சைடுல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. லைஃப் வருமா? லைஃப் நல்லா அது இருக்கு. முக்கியம் இல்ல. உங்களுக்கு வாரண்டி வாங்கி கொடுத்துருவோம் சார். அதுல வாரண்டி இருக்கா? வாரண்டி இருக்கு. 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 3 இயர்ஸ் வாரண்டி. நீங்க நீங்க பில் கிளையண்ட் கிட்ட இருக்கும் சார். அது ஓகே. நான் வாங்கி கொடுத்தா பில் கிளையண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுங்க. எப்ப போனாலும் கிளையண்டே வந்து அந்த கடைக்காரன்ட்ட சொல்லி கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. சோ பேரிவேர்க்கு அதான் 3 இயர்ஸ்க்கு வாரண்டி கொடுத்துருக்கு. இப்போ ரெண்டாவது என்ன இதுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கிளையண்டோட பேர்ல தான் பில் எடுத்துருக்கு. ஓகே. சோ அவங்களே நாளைக்கு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே சார். படிக்கட்டு ஏரியா இது வந்து 3 அடியா? ஆமாங்க சார். 3 அடி. ஓகே. இப்போ இதுல அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஆமா சார். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணிட்டேன் சார். இது வந்து கிளையண்ட் அவங்க வாங்கி கொடுத்துட்டாருங்க. இது அவங்க வாங்கி கொடுத்துட்டாரு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா உங்க ரேட்ல வந்துருங்க. ஆமா. ஓகே. இது கிரானைட் நான் பண்ணிட்டேன் சார். நான் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு ரைசர் டைல். இது டைல், இது கிரானைட். ஆமாங்க. ஓகே. இங்க வந்து டைரக்டா டெரஸ். இங்க 2 ரூம் இருக்கு. 2 ரூம் சார். மேல 2 ரூம், பால்கனி. அந்த ரூம் மட்டும் பால்கனி இருக்கும். பால்கனி இருக்கு. ஆசஸ். மத்தபடி எல்லாமே அதே கான்செப்ட் தான். ஆமாங்க சார். எல்லாமே அதேதான். இங்க மட்டும் சின்னதா ஒரு இது. ஆமா சார். இது வந்து பீரோ மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி பண்ணிருக்கு. இந்த ரூம் கொண்டு பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து தியேட்டர் ரூமா பிளான் பண்ணோம். ஸோ கடைசியாக ஒரு பீரோ ஒன்று இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கபோர்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஸ்டீல் ஒரு இதில் 1 இது. ஆமாம் சார். இது ஒன்று கீழே ஒன்று. அதான் அவுட்டோருக்கு சேஃப்டி கிரில் தனியாக போட்டு டோர் போட்டு போடுறதுக்கு பதில் ஸ்டீல் டோரா போட்டு கொடுத்தோம் சார். ஓகே. இது பால்கனி ஏரியா. இந்த ரெயிலிங் எலிவேஷனில் நம்ம பார்த்தது. ஆமாம் சார். இது இல்லை. ஓகே. சுவிட்சஸ் ஓகே. ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஃபினோலெக்ஸ் தான் சார். ஃபினோலெக்ஸ் கோல்டு தான். ஃபினோலெக்ஸ் கோல்டு. ஃபினோலெக்ஸ் சில்வர் கிடையாதுங்க. ஃபினோலெக்ஸ் கோல்டு. ஸ்டீல் சிமெண்ட். அதாவது வந்து ஸ்டீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து JSW போட்டாங்க. JSW வைசாக் அவைலபிலிட்டி பொறுத்து மாத்தி போட்டுருங்க சார். இந்த சைட்டுக்கு அதான் கிடைச்சதுங்க. அப்புறம் சிமெண்ட் பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் தான் சார் கம்ப்ளீட்டா. அப்படியா? ஆமா. பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் எல்லாம் ஃபினோலெக்ஸ். எல்லாம் ஃபினோலெக்ஸ் தான் சார். இது வந்து டெரஸ். ஆமாங்க சார். இது டெரஸ்ங்க. டெரஸ்ல ஒரு காமன் பாத்ரூம் சார். வாஷ் பேசின் அதே பேரிவேர் உங்களுக்கு வாஷ் பேசின் ஒரு இதுங்க சார். ஓகே. மேல டெரஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல சார், நார்மலா நம்ம வெதரிங் கோர்ஸ் கான்கிரீட் போட்டு கூல் ரூஃப் பெயிண்ட்ங்க. கூல் ரூஃப் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவீங்க. வெதரிங் கோர்ஸ் பெயிண்ட். ஓகே. டைல்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா டைல்ஸ் எக்ஸ்ட்ரா. மெட்டீரியல் சிமெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. மெயினா பிரிக் என்னன்னு கேட்பாங்க. இந்த ரேட்டுக்கு என்ன பிரிக் பாத்தீங்கன்னா சார் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார். ஃப்ளையாஸ் பிரிக் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மோல்டு, அதாவது வந்து சாலிட் பிளாக்ஸ் கான்கிரீட் சாலிட் பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ 2100 ரூபாய்க்கு இது எல்லாம் இன்க்ளூட் சொல்லி இதுதான் சொல்றீங்கல்ல. பிரிக் மட்டும் எனக்கு இது வேணாம் வேற சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் சொல்றேன். அது வந்து ஏரியாவை பொறுத்து, அந்த சைட்டோட லொக்கேஷனை பொறுத்து, அதை பொறுத்து நம்ம வந்து அந்த இடத்துல பண்ண முடியுமா இல்லைன்றது வந்து ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா 100 ரூபா முன்ன பின்ன வரும். ஆமாங்க சார். இது பில்டப் ஏரியா 2000. ஆமாங்க சார். பில்டப் ஏரியா 2000. இதை விட அதிகமான பில்டப் ஏரியா இருந்ததுன்னா இதே ரேட்ல கூட பண்ணி கொடுப்பீங்க.
இதே ரேட்டு ப்ளஸ் பிரிக்ஸ் செங்கல். கூட செங்கல் போட்டு ஒயர் கட் பிரிக்ஸ் கூட போட்டு பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஓகே. ஏரியாவை பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. ஏரியா பொறுத்தா சார். ஆமாம். ஓகே. இப்போ ஈரோடு மட்டும் தான் பண்றீங்களா? இது ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், கரூர் இந்த சரௌண்டிங்ல பண்றீங்க. சரௌண்டிங்கில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. தருண்குமார். தருண்குமார். நீங்க தான் அந்த ஹவுஸ் ஓனர் இல்லையா? ஆமாம். ஓகேங்க. இப்போ நீங்க அவர்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல, கொடுக்கும்போது என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஃபினிஷிங் வரைக்கும் இருந்ததா? நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாருங்க. என்ன ரேட்டு சொன்னார்? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2100. 2100க்கு அவர் சொல்ற மாதிரி இந்த செப்டிக் டேங்கு, சம்பு, அப்புறம் இன்டீரியரு, ஸ்டீல் டோரு இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்குள்ளே மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்டாருங்க. சரி. சில ஆல்ட்ரேஷனுக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து டைல் எக்ஸ்ட்ரா டைல் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். சில கபோர்ட் ஒர்க்ஸுக்கு எக்ஸ்ட்ரா அதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆல்ட்ரேஷன் சில ஒர்க்குக்கு எல்லாமே நான் மாற்றிக்கிட்டேன் என்னோட கஸ்டமர். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகே சார். இப்போ மற்றபடி அவர் சொல்கிற மாதிரி 2100க்கு இந்த இன்டீரியரு இந்த இதெல்லாமே சேர்த்துன்னு சொல்கிறது அது கரெக்டாக எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அவர் மெட்டீரியல் குவாலிட்டிலாம் சொன்னார்ல, ஆமாம். அந்த ஸ்டீல் தான் போட்டாரா, அந்த ஸ்டிமெண்ட் தான் போட்டாரா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களா? அதில் எதுவும் நான் கூட இருந்ததாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாதுங்க. ஓகே. அதே மாதிரி குவாலிட்டியில் குவாலிட்டி எல்லாமே எந்த இஷ்யூ இல்லை. ஓகே சார். பொதுவாகவே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் விசாரிச்சிங்களா? விசாரிச்சு தான் பண்ணீங்களா? சார் ஆக்சுவலாக நான் நிறைய பக்கம் ரெஃபரன்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் விசாரிக்கிறப்போ இடையில உங்களோட சேனல்லேயே அவரது பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் செக்டரில் பார்க்கும்போது அவரும் அதான் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஆச்சு. ஸோ அப்போ ரெஃபர் பண்ணி நான் கேட்டுட்டு என்கொயரி பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு அப்புறம் இவரோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல கட்டியிருந்தாரு. பெருந்தர் ஆர்எஸ் கிட்ட. ஓகே. சேம் இதே தெற்கு பார்த்த சைடில் கட்டியிருந்தாரு. ஸோ அங்கே போயிட்டு நான் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்க கட்டின பில்டிங் ஓனர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சேம் டிசைன் தான் நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2400 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ண வீடு. 2 வீடுமே ஈரோட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ப்ளஸ் சென்னை கம்பேர் பண்ணியிருந்தோம். அதனால் அது வந்து சரியாக இருக்காது, லொக்கேஷன் மாறுது அப்படின்றதால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீடுமே ஈரோடு தான். அதனால் மெட்டீரியல் வைஸாகவும் சரி, லேபர் வைஸாகவும் சரி, காஸ்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த கம்பேரிசன் அப்படின்றது கரெக்டான கம்பேரிசனாக தான் இருக்கும். இப்போ இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பில்டர் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு குறையா இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகுலுங்க சார். ஈரோடு. சரிங்க. இந்த வீடு வந்து என்ன லேண்டு, எவ்வளோ பில்டப் ஏரியா, என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொன்னாங்க? லேண்டுடைய இது வந்து 2067 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். சரிங்க. நம்ம பில்டப் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி 1790 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். 1790 ஸ்கொயர் ஃபீட்டு. இன்ஜினியருக்கு வந்து நாங்கள் பேசின ரேட்டுங்க சார் 2550 அவர் கோட் பண்ணியிருந்தாரு. நாங்கள் வந்து 2400 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணோங்க சார். ஃபைனல் பண்ணீங்க. என்னெல்லாம் பண்ணி தரதா சொன்னார் அந்த ரேட்டுக்கு? அந்த ரேட்டுங்க சார் அவர் எங்களுக்கு இன்டீரியரில் கிச்சனுக்கு மட்டும் பிளைவுட்ல கபோர்ட்ஸ் போட்டு சொன்னார். இது எல்லாமே எங்களுக்கு நான் குவாலிட்டியாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சார். எங்களுக்கு எம்எஸ் சொல்லியிருந்தாருங்க சார் ஸ்டெப்ஸுக்கு. நாங்கள் எஸ்எஸ் கேட்டிருந்தோம். எஸ்எஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு SS 304 பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க சார். 2400 ரூபாய்க்கு எம்எஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஆமாம். ஜன்னல் எல்லாமேங்க சார். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து உட்ல கேட்டிருந்தோம், டீ குட்ல கேட்டிருந்தோம் சார். அவர் என்ன பண்றாருன்னா உங்க ஏரியா வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு, இன்டீரியர் இருக்கு, அது இல்லாமல் 10 லேண்ட் இருக்கு, அதாவது விவசாய லேண்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து கரையான்ஸ் பிரச்சனை வரும்ட்டு யூபிஎஸ்சி பண்ணி தரோம் அப்படின்னாருங்க சார். டீ கூட்டுக்கு பதிலாக யூபிஎஸ்சி பண்ணி தரேன்னு சொன்னாருங்க சார். நாங்களும் ஓகே சரி நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். ஆனால் எங்களோட ஒரே ஒரு அவர்கிட்ட என்ன சஜஷன் சொல்லியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து இது வேண்டாம், அதாவது ஒயிட் வேண்டாம், ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது, எனக்கு அது ஒப்பீனியன் நல்லா இருக்காதுன்ட்டு எங்களுக்கு கலர் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாருங்க சார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசியில் இதுக்கும் ரேட்டு ஹை, அதாவது எங்களுக்கு இது வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து எக்ஸ்ட்ராக்கு எங்களுக்கு வேணும், கலருக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேட்டாரு. ஆமாங்க சார். சரிங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டாரு. 2400 ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி சார். அது மட்டும் அவர் எக்ஸ்ட்ரா கேட்கலிங்க சார், எங்களுக்கு எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ எப்படின்னா படிக்கட்டு எஸ்எஸ் ரெயிலிங் அந்த இது போட்டதுக்குங்க சார், அது ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கு, அதனால எங்களுக்கு அதுலயும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும். இந்த யூபிஎஸ்சி இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டீல் டோர் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அது வந்து என்னன்னாங்க சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லையா இல்லை சார் அது தனியாக எக்ஸ்ட்ரா. இந்த ஸ்டீல் டோரோட ரேட் 78,000 எனக்கு பில் பண்ணி 80,000 பில் பண்ணியிருந்தாருங்க சார். ஓகே ஓகே. ஆனால் நாங்கள் ஈரோடுல போய் விசாரிச்சது இல்லைங்க சார், இதோட அதிகபட்ச ரேட்டே 60,000 ரூபாய்ங்க சார். இதே மாடல் இதே ரேட்டு இதே இது எல்லாமே சார். இப்போ எலிவேஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? ஆமாங்க சார். 80,000 எக்ஸ்ட்ரா 88,000 கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு எக்ஸ்ட்ரா 88,000 கொடுத்துருக்கீங்க சார். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார்ல எல்லாமே குவாலிட்டியா போட்டாருங்க சார். இதுக்கு என்னன்னா அவர் என்னன்னா எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காருங்க சார். சிங்க் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50,000 வாங்கியிருக்காருங்க சார்.
50,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள இந்த ஜாகுவார்லாம் வரல. வரல. அது இல்லாம இந்த டைல்ஸுக்கு கிரானைட்டுக்குன்னு சொல்லிட்டுங்க சார் 40,000 மேல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. படிக்கட்டு கிரானைட்டுக்கா? படிக்கட்டு கிரானைட் அவர் கணக்குன்னு சொன்னாருங்க சார். ஆனா இப்போ நம்ம இந்த கிச்சன் இந்த கவுண்டர் வருது இல்லைங்க சார், ஆமாங்க. இந்த கிரானைட்டு அதாவது அங்க மேடைக்கு போட்டிருக்காங்க, அது இல்லாம இது எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா. ஓ இந்த இது எக்ஸ்ட்ரா, அது எக்ஸ்ட்ரா, அந்த கிரானைட் எக்ஸ்ட்ராங்க சார். ஓகே. அப்புறம் இது மாதிரி உள்ள இது இருக்குல்லங்க சார், சிங்க். இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் ஏதாவது எங்கெங்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எல்லா கிரானைட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50,000 வாங்கியிருக்காரு. என்ன சார் இது 2,400 வாங்குறாரு, அப்புறம் இதுக்கு இவ்வளவு பண்றாருன்னா அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம். அதை விட கம்மியா வாங்குறவங்களே பண்றாங்க. 2,400 7 அடி தான். ஆமா. இதுல என்னன்னாங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர்கிட்ட நான் இன்ஜினியர்கிட்ட போறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ரூமுக்கு இவ்வளவு சுவிட்ச் தான் வைப்போம், இந்த லைட்டை தான் இவ்வளவுதான் செட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியர் சொல்லியிருந்தாருங்க. ஆமா ஆமா சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. நாங்க என்ன பார்த்துட்டோம்னா அவர் எங்ககிட்ட கேட்ட ரேட் வந்து 2,300 சொல்லியிருந்தாருங்க சார். 2,300. ஆனா நாங்க அப்ப என்ன பண்ணோம்னா, நாங்க ரேட் அதிகமா கொடுக்குறோம், நீங்க இதெல்லாம் செஞ்சு தரலாமேன்ட்டு அவர்கிட்ட நாங்க கொஸ்டின் கேட்டுட்டு, அது இல்லாம அவர் ஒர்க் ஸ்டைல் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க சார். 2-3 வீடு பார்த்தோம், எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது, மாடர்னா கேட்கலாம் நாங்க இது பண்ணோம், விட்டாச்சுங்க சார். இவர்கிட்ட பேசுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, அவரே வந்து எல்லா பக்கம் சொன்னாருங்க சார், எங்க சுவிட்ச் வேணும் அவரே எல்லாமே இது பண்ணிட்டாருங்க சார். ஓகே. லாஸ்ட் என்ன சொன்னாருங்க சார், உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு 32,000 பில் போட்டுருக்காருங்க சார். ஓ சுவிட்ச்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன், அதனால எனக்கு நான் என்ன கேட்டிருந்தேங்க சார், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க சார், ஸோ 2 ஃப்ளோர் பண்றதுனால நான் என்ன பண்ணேன்னா பூஸ்டர் பம்ப் எல்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தேங்க சார். சரிங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னாருங்க சார், பண்ணிக்கலாம் அப்படின்னாருங்க சார். ஆனா அதுக்கு அவர் கடைசி என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு பைப் லைனு பிளஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரான்ற ஒயரிங் பண்ணணும். ஓகே ஓகே. வீட்டில் 2,400 வாங்கியுமே நிறைய இதுக்கு எக்ஸ்ட்ரான்னு கேட்கறாருங்க சார். ஓகே ஓகே. இப்போ நீங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மற்றவங்களையும் கம்பேர் பண்ணும்போது அது ரேட்டே அதிகம், அது போக இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா கேட்கறாரு. உண்மைதான். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாங்க சார், ஒரு எப்படி ஃபினிஷிங் பண்ணணும்னு பண்ணலைங்க சார் அவங்க. பாத்ரூம் இது வந்து கான்கிரீட்டோட நிற்கிது. ஆமாங்க சார். பூசல இது யார் செய்யறதுங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் முடிவு பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேங்க சார். பெயிண்டரா இல்லை மேசன் வந்து பூசணும் இல்லைங்க சார். மேசன் தான் பண்ணணும். இது அப்படியே அன்னிவன் பண்ணிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து கிரானைட் மேல இருக்கிற சிமெண்ட் இல்ல, அது கிரானைட் பத்தாம போய் சிமெண்ட் வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. அது ஒரு கிரானைட்ல இல்ல, எல்லாத்துலயும் இருக்குங்க சார். ஆமா, இங்க பாருங்க சார், இந்த இதுல இதுதாங்க ஃபுல்லாவே வந்துருச்சு. இது பேத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த நிலவே பேத்துக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்ப இது வந்து யூபிஎஸ்சி வச்சு சும்மா அந்த பட்டி பாப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த பட்டி அது சும்மா வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒழுங்கா வந்து பெயிண்டர் வந்து அது இது பண்ணணும்னா இது ஆனா அவங்களே பண்ணிட்டாங்க. ஆனா இது ஃபினிஷிங் வந்து சரியில்லை. டைல்ஸ் ஒட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க ஒட்டுனாங்க இதை சும்மா. அப்போதைக்கு மழை வந்தா தண்ணி போக மாட்டேங்குதுன்னா அப்படியே இது வரைக்கும் நிக்குதுங்க. இது கொஞ்சம் ரொம்ப சொரன்னு இருக்கு. மிஷின் ஓட்டல, அப்படியே தரையில வந்து கலவை போட்டு அப்படியே இது பண்ணாங்க, ஸ்பான்ஜ் போட்டுட்டு முடிச்சிட்டு விட்டாங்க. அப்படியே ரொம்ப சொரன்னு இருக்கு. வெதரிங் கோர்ஸ் போட்டு ப்ரூஃபிங் பண்ணாங்க. 33,000 போட்டுருக்காரு. ஓகே. ஒரு கார்னர் வந்து சரியில்லை. இல்ல அது எதுவுமே பண்ணாம உடையதா? இல்ல சார், நீங்க இடிக்கிறதால உடையதா? இல்ல நீங்க நார்மலா இருக்கும்போது பெருசா தெரியாதுங்க சார். சின்னதா ஒரு அடிபட்ட உடையாது இல்லைங்க சார். நீங்க இது உடைஞ்சிருக்குன்னா இதுதான் சொல்லலாம். அங்க பாருங்க சார், மேல நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அப்ப உடையும் பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே உடையுதுங்க சார். என்ன ரீசன்னு நான் அவர்கிட்ட கேட்கறப்ப அவர் டக்குன்னு நேசிரிக் சொன்னார். அவர் நான் கால் பண்ணி கேட்கறப்பங்க சார், உங்க வீடு வந்து நீங்க ஆத்து மணல் கொடுத்தீங்க, நாங்க அதுல வந்து பூசணும், அது வந்து உங்களுக்கு பெரிய சைஸா இருந்துச்சு. ஆத்து மணல் கொடுத்தீங்க, அது வந்து பெரிய மண்ணா இருக்கு, பூசு வேலைக்கு சின்ன மண்ணா வேணும், சின்ன மண்ணெல்லாம் வேணும் அப்படின்னாங்க சார். அதுக்கு அவங்க சலிச்சும் எங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி அவர் ரீசன் கடைசியா சொன்னதுங்க சார். மேஸ்திரியா கடைசியா அதனாலதான் இருக்குன்னு சொல்றாருங்க சார். அந்த ஆத்து மண் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயா? இல்ல சார், ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல அவர் எடுத்துக்கல. அவர் என்ன பண்றாருனாங்க சார், எங்களுக்கு ஃபுல்லா வாங்கினேங்க சார். ஆத்து மணல் ஒரு 14 யூனிட் தாங்க சார் வாங்கியிருந்தேன். அந்த 14 யூனிட் அப்படிங்கிறப்பங்க சார் அவர் என்ன பண்றாரு, அது 2 யூனிட் அவர் லெஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா சலிச்சு போகும் இல்லைங்க சார், இது போயிடும், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னாருங்க சார். ஓகே, அந்த 12 யூனிட் எவ்வளவு ரேட்னா எம்சாண்ட் ரேட்டை தான் நான் போட்டுக்குவேன். 4,500 rupees சார்ஜ் பண்ணாருங்க சார். நான் 4,500 உங்களுக்கு நான் டிடக்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு யூனிட் ரேட்டு போட்டு நான் மீதி கழிச்சுக்கிறேன் அப்படின்னாருங்க சார். ஓகே. நீங்க ஆத்து மண் வாங்கி கொடுத்துருவீங்க, அந்த யூனிட் கணக்குக்கு எம்சாண்ட் எவ்வளவோ அதை மட்டும் கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னாச்சுங்க சார். இப்போ வீடு பாதியில நிக்கிறது, பாதியில இல்ல கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணாம நிக்கிறது, அதுக்கு என்ன ரீசனு? இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டாரு, நீங்க வந்து அவரு சொன்ன அமௌண்ட்டுக்கு பில்டப் ஏரியாவுக்கு எவ்வளவு வருது?
43 லட்ச ரூபாய் என்னமோ ஆமாங்க வருது. சார் ஆமாங்க சார். நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நான் இது வரைக்கும் அவருக்கு 50,50,000 கொடுத்துருக்கேன் சார். அதாவது அந்த செப்டிக் டேங்க், சம்ப் அதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து. சேர்த்தி அவர் கேட்ட அளவுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுங்க சார். சரிங்க. அவர் என்னன்னா இப்போ செஞ்சு தரேன் தான் சார் சொல்றாரு. ஆ. அவர் என்னன்னா இது எல்லாமே நாங்க செஞ்சு தர மாட்டோம்லாம் அவர் சொல்லிங்க சார். ஆ. செஞ்சு தரோம் ஓகே. அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. ஆளே வர மாட்டேங்கிறாங்க. ஓகே. வந்து செஞ்சு தரோம்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க? இப்போ நாங்க எங்க வீட்டுக்கு வந்து 2 மாசம் முடிஞ்சிச்சுங்க சார் முழுசா. ஓகேங்க. இது வரைக்கும் வந்து ஒரு வீடு வந்து ஃபினிஷிங் பண்ணல. நீங்களா தான் ஃபோன் பண்றீங்களா? அவரு ஃபோன் ஆமா. பண்ணி ஏதாவது கேக்குறாரா? வந்து வேலை செய்வா, வாய்ப்பே முடிக்கவா? இல்லைங்க சார். இது என்னன்னா போன வாரம் டைல்ஸ் ஒர்க்குக்கு அந்த சின்ன சின்ன வேலைலாம் இருக்கு நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னாருங்க சார் ஆளு. ஆ. இன்னும் வரல. சரிங்க. நான் நேற்று ஃபோன் பண்ணி எப்போ வருவாங்க, நாளைக்காவது வருவாங்களா, மண்டேவாவது வருவாங்களான்னு கேட்குறேன். ஆ. என்ன போல் சொல்றீங்க வரவே இல்லையான்னு அவர் எங்கிட்ட ரிப்பீட்டாக கேட்குறாரு. நான் என்ன முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த ஓகே. அளவுக்கு தான் அவர் ஃபாலோ பண்றாரு எங்களை. இப்போ ஃபினிஷிங்னு வரும்போது இந்த இதெல்லாம் ஓகே. இது ஒயரிங்லாம் கூட பண்ணாம இருக்கு இல்லையா? ஆமா. இந்த இடத்துல டிவி வரணும், ஒயரிங் இல்ல. ஒயருக்குலாம் அது கரண்ட் ஆக்சுவலாக அவங்க வந்து சப்ளை வரல சார். வரல. லைட் மட்டும் தான் எரியும். அதுல சென்ட்ரல் லைட் எரியல. ஓகே. அதுல சென்ட்ரல் லைட் எரியல. தெரியல. ஓகே. இது மாதிரி தான் சார் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னா வருவாங்க. அதே தான் அவரு. சொன்னா வரேன்னு சொல்றாங்க. ஆனா எப்போ ஆனா வருவாங்கன்னு தெரியல. ஃபினிஷிங்கான காசு கொடுக்கல. அதனால ஃபினிஷிங் பண்ணாம இருக்கு. நீங்க ஃபினிஷிங் யோசிச்சு பண்ணா பாருங்க. சூப்பர் ஆயிடும் வீடு அப்படின்னு சார் சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு பேசணும். ம். அந்த வீட்டுக்கு உண்டான ரேட் 2400ங்கிறது எவ்வளவு ரேட்னு உங்களுக்கே தெரியும். ஆமா. அந்த ரேட்டுக்கும் உண்டான ரேட் நான் கொடுத்துட்டேன். 43 லட்சமும் கொடுத்தாச்சு. ஆமா. பிளஸ் அது இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா சொன்னதுக்கு கூட நான் கொடுத்துட்டேன். 50,50,000 கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தப்பு பூரா அவரத விட என்னோட தான் சார் அதிகம். நான் எதையுமே கேள்வி கேட்கலைங்க சார் அவர்கிட்ட. நான் வந்து என்னங்க சார் எது கேட்டாலும் அவர்கிட்ட சஜஷன் சொல்லுவோம். அவர் சொன்னா நல்லா கரெக்டா இருக்கும். அப்படின்னு எடுத்துக்குவீங்க. கன்வின்ஸ் உண்மைதாங்க சார். பண்ணிடுவாரு. கன்வின்ஸ் ஓகே. பண்ணிடுவாரு. ஓகே. எனக்கும் ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட தடவை பெரிய கான்ட்ரவர்சி நடக்கும். என்னன்னா ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, "சரி எனக்கு இந்த இடத்துல கிச்சன்ல இந்த எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க சார்." எனக்கு அதெல்லாம் இல்லை, அவர் சொல்லிட்டாருல்ல. அந்த அளவுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கைங்க சார் எனக்கு அவர் மேல. ஓகேங்க சார். இப்போ இந்த இதெல்லாம் இப்போ நீங்களா கூப்பிட்டு தான் இதெல்லாம் ஷேர் பண்றீங்க நமக்கு. கண்டிப்பாங்க சார். எதுக்காக ஷேர் பண்றீங்கன்னு சொல்லிடுங்க அப்படியே சார் பார்க்குறவங்களுக்கு. மெயினா என்னன்னாங்க சார், நானும் சாரோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ம். இது பார்க்குறீங்க, ரொம்ப பேர் பார்ப்பீங்க. தயவு செஞ்சு ம். நீ இந்த ஒரு யார்கிட்டையும் விசாரிக்காம சொல்றதுக்கெல்லாம் அப்செட் பண்ணாதீங்க. இது மாதிரி யாராவது புதுசா வீடு கட்டுறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து. ஒன் டைமுக்கு ஒரு 10 டைம் யோசிச்சு ஒரு விசாரிக்கணும் சார் நல்லா. ஆ. ஏன்னா காசு நம்மளுது. ஆமா. கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சுது. முக்கியமா நீங்க ஈரோட்ல இருக்கிற பில்டரையே பார்த்துருக்கணும். அவரு ஆ. சென்னை சொன்னப்பே உண்மைதாங்க உஷாரா சார். இருக்கணும். உண்மைதான். ஆமா, அது ஆமா, பெரிய ஆமா. தப்பு பண்ணிட்டேங்க ஆ, சார். அதான். ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வீட்டுக்கு டெய்லி வரணும் கூட அவசியம் இல்லைங்க சார். ஒன் டே டு ஒரு நாள் வந்து என்ன வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கா, நல்லா பண்றாங்களா அதான், அப்படின்னலாம் அதான். அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஆ, ஓகே, தயவு ஓகே. செஞ்சு அவசரப்படாதீங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த ம். தப்பு நம்மனால ஒரு 4 பேர் தெரிஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏன்னா டெய்லி நைட் தூங்க முடியலைங்க சார். ஓகே, ஓகே. அவ்வளவு மன உளைச்சல் இருக்கு. ஒய்ஃபுக்கெல்லாம் என்ன சொல்றேனே தெரியலங்க சார். காலையில் நீங்க சொன்னீங்களா ஒரு ரேட்டு 1950 ஆமா, பிளஸ் ஆமா, ஆமா. இன்டீரியரோ 2200 அப்படிங்கிறப்பங்க சார் ஆ. நாங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். எங்க மனநிலைமை பில்டரா பார்த்து கொடுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு தாங்க சார் இவ்வளவு தூரம் செஞ்சது சொன்னது. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வீடியோவோட லென்த் வந்து அதிகமா போறதால நம்ம முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம அந்த ரிவர்ஸ் அண்ட் இவங்க கிளைண்ட்டே வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க இல்லைங்களா? அது பூசு வேலைக்கு சலிக்கும் பொழுது அந்த சலிக்கிறதுக்கான காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 36,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா. நீங்க என்னோட வீடியோன்னு இல்ல. எந்த யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்தாலும் சரி, இல்ல யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி ஒரு பில்டரை புக் பண்றதுனாலும் சரி, யாரா இருந்தாலுமே அவங்கள வந்து விசாரிச்சு, அவங்க கட்டின வீடுகள பார்த்து, அவங்களுடைய அந்த வீட்டு ஓனருடைய ரிவ்யூவ கேட்டு, அதுக்கப்புறமா வேலை குடுக்குறது அப்படின்றது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள செய்யாம இவரு ஒரு நம்பிக்கையில பண்ணதால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது தெளிவா தெரியும். இதே மாரி நமக்கு நெறைய பேர் ஃபோன் பண்றவங்களும் இத தான் சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ரேட்டே தெரியல. இப்போ 2400 அப்படின்றது, அத விட கம்மியா பண்றாங்க அப்படின்றதும் தெரியல. கம்மியா பண்றவங்க நல்லா பண்றாங்கன்றதும் நெறைய பேருக்கு தெரியாம போயிடுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்றவங்களையும் நல்லா பண்றவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கேத்த மாதிரியான மெட்டீரியலு, அதனுடைய குவாலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து குடுக்குறது. இந்த மாரி எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா சொல்லாம, அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளேயே தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றது. உதாரணத்துக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கு, மேல டெரஸ்ல வெதரிங் கோர்ஸு இந்த மாரியான விஷயங்கள். சில விஷயங்கள் ஆல்டர்னேட்டிவா சில சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்து பண்றது. இது எல்லாமே பண்றாங்க. பட் இவங்களுக்கு இந்த மாரியான ஒரு அனுபவம் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா விசாரிக்காம குடுத்தது தான். ஒரு 2, 3 பேர்கிட்ட விசாரிச்சு, யார் நல்லா பண்றாங்கன்னு முடிவெடுத்து, அதுக்கப்புறம் குடுக்குறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
இப்போ பில்டர்ஸ் மட்டும் ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா, அது நம்ம சொல்லி நெறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. நெறைய பில்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, எங்களுக்கு ஒரு 4, 5 ப்ராஜெக்ட்டுக்கு மேல கிளையண்ட் வந்து காசு தராம விட்டுருக்காங்க. அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல. ஃபினிஷிங் வரைக்கும் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து குடுத்துடுறாங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 4, 5 லட்சமோ, 2, 3 லட்சமோ நிறுத்தி வச்சுட்டு, அது வீடு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம எதுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் குடுக்காம விட்டுறதும் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, சில பில்டர்ஸும் சொல்றாங்க. அப்போ நம்ம பில்டர் மட்டும் ஏமாத்துறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. சில கிளையண்ட்டும் இது மாரி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா, அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல கிளையண்ட் கேள்வி கேட்காம காசு குடுக்குற கிளையண்ட்டுக்கு ஒரு பில்டர் வந்து ஏமாத்துற மாரி வர்றாரு இல்லைங்களா? அந்த மாரி ஏமாத்தக்கூடாது, ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நெனச்சு வரக்கூடிய சில பில்டர்ஸ வந்து கிளையண்ட் ஏமாத்துற விஷயங்களும் நடக்குது. அது வந்து நெறைய பேரு இந்த தொழில விட்டே போற அளவுக்கு கூட நடந்திருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. 2 பக்கமுமே சரியா நடந்துக்கணும், சரியா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா தான் 2 சைடுமே தப்பு நடக்காம இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதோட இந்த வீடியோல நீங்க பார்த்த பில்டர் இருக்காரு இல்லைங்களா? ரூ. 2100 பண்றவரு. அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.